லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீங்க எதுக்கு இப்ப சாவியை எடுக்கிறீங்க? சாவியை வைங்க. ஏய், யார பார்த்து என்ன சொல்ற? எங்க அப்பச்சி கொடுத்த பணத்துல தானே நீ சாவியை வாங்கிட்டு வர. எங்க பணத்தை வாங்கி எங்களே சாவி தொடக்கூடாதுன்னு சொல்றியா? உங்க அப்பச்சி பணத்தை உங்களை நம்பி தரல, என்ன நம்பிதான் கொடுத்திருக்காங்க. கடை சாவிய தொட்டிய அவ்வளவுதான். எல்லார் முன்னாடியும் ஏற்கனவே சொன்னதுதான், இந்த கடைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இத ஒன்னும் நான் கோவத்துல சொல்லல, தீர்க்கமா முடிவெடுத்துதான் சொல்றேன். ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏதோ வாய் வார்த்தையா சொல்றேன்னு பார்த்தா இப்ப என்னடானா செயல்ல காட்டிட்டு இருக்கேன் என்கிட்ட. எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இத்தனை வருஷமா கடையை பார்த்துக்கிட்ட என்ன கடைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டு நீங்க எப்படி கடையை நடத்துறீங்கன்னு பாக்குறேன். ஏய் அமுதா, உனக்கு என்ன அவ்வளவு திமிர் ஆயிடுச்சா? என்ன மீறி நீ எப்படி கடை நடத்துறன்னு பாக்குறேன். உங்களோட இந்த பூச்சாண்டி பேச்சுக்கெல்லாம் பயந்தா எப்படி? இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு. பிரச்சனை வர வரதான் நம்ம பலம் கூடிக்கிட்டே போகும். நீங்க வாங்க போலாம். உள்ள கிளம்பி போடா. என்னது கடை இப்படி அலங்கோலமா வச்சிருக்கான்? தொழில் செய்யற இடம் கோயில் மாதிரி. தடிமாட்டு பையன் எப்படி வச்சிருக்கான் பாரு. சரி, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு வேலையை பார்ப்போம். நடக்கட்டும். ஏய், நான் குப்பையை கொண்டு போய் வெளியே கொட்டிட்டு வரேன். அடுத்த குப்பை வண்டியை ரெடி பண்ணு. சரியாமா? மாமா, 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 எங்க மாமா இருக்க? ஐயோ மாமா, என்னாச்சு? ஒண்ணுல கண்ணுல ஏதோ தூசி பட்டுச்சு, ஒரு மாதிரி குறுத்துது. இருங்க இருங்க, கண்ணை கசக்காதீங்க. மாமா, எங்க இருக்க நீ? கொஞ்சம் கையெடுங்க. எவ்வளவு குப்படான என்ன பண்ணுது கேட்டிய? ஒருவேளை நாம தப்பா நினைக்கிறோமோ? ஆத்தாடி, ஆளில நினைச்சு ரெண்டு பேரும் கசாமுசா பண்றாங்களே. மாப்பிள்ள விளையாட்ட தொடங்கிட்டான். என்ஜாய் பண்ணுவாப்ல. சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் தொடச்சுக்கிறேன். மறுபடியும் தூசி எதுவும் பட்டுற போகுது. பரவாயில்ல, பாத்துக்கலாம். உங்களுக்காகலாம் ஒன்றும் சொல்லல. கொஞ்ச நாள்ல பரீட்சை வருது, கண்ணு நல்லா தெரிஞ்சாதான் படிக்க முடியும், அதுக்குதான்.
என்னாச்சு? கண்ணுல தூசி. இரு, நான் மாமா வேற எங்க போனாரு? இல்ல நான் இரு எடுக்கிறேன். முடிச்சிருப்பாங்க. ஆத்தாடி, இப்ப இவன்ட்டானா மாறி மாறி 2 பேர் ஊதிக்கிட்டே இருக்காங்களே, எப்ப விட போறாங்கன்னு தெரியலையே. முதல்ல இவன் இந்த பக்கம் இருந்தா, இப்ப அந்த பொண்ணு அந்த பக்கம் இருக்கா. என்ன பண்றது? இவங்களை இப்படியே விட்டா சாயங்காலம் வரைக்கும் வேலை எதுவுமே ஆகாதே. ஓகேல, ஒண்ணு இல்லையே. மாப்பிளை எடுத்துட்டேன். மாப்பிளை, ஊதி முடிச்சாச்சா? மாமா எங்க மாமா போனீங்க? கடை ஃபுல்லா ஒரே தூசியா இருக்கு. பார்த்த மாப்பிள, தூசி தூள் பறந்தத பார்த்த மாப்பிள. இப்படி வேலை பார்த்தா என்னைக்கு வேலை முடிகிறது? நீங்க மாறி மாறி ஊது சந்தோஷமா தான் இருக்க. அதுக்காக சாயங்காலம் வரைக்கும் ஊன்னு ஊதிக்கிட்டே போறதா? அதனால இங்க வாமா. எதுக்கு மாமா? இத உன் கண்ணுல மாட்டிக்க, இத உன் கண்ணுல மாட்டிக்க. இப்ப கண்ணுல தூசி பட்டாலும் நோ ப்ராப்ளம். வேலையை பாருங்க. வயசான காலத்துல மாமாவுக்கு கிளுகிழுப்பை ஏத்திட்டேடா மாப்ள. கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரு. அத்தா, எல்லாத்தையும் மொத்தமா கிளீன் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன? சரிங்க சித்தப்பா, இதான் சாக்குன்னு இவங்க இங்கேயே கிடக்க போறாக. மத்த வேலையெல்லாம் நாம பாத்துக்கலாம். இவரை வீட்டுக்கு போய் ஒழுங்கா படிக்க சொல்லுங்க. டேய், அதான் அமுதா சொல்லிருச்சுல, போய் படிடா. என்ன அதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? திருட்டு பார்வை பார்த்துட்டு போறான் பாரு. அமுதாமா, என்னென்ன சாமான் வாங்கணும்னு ஒரு லிஸ்ட் கொடுமா. சில்லற வேலையை நம்ம கிட்ட தான் கொடுக்குறாங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ஒர்க்கை முடிச்சுக்கிறேன். சித்தப்பு இதாங்க வண்டிக்கு போக சொச்சம். என்னடா அமௌண்ட் கம்மியா இருக்கு? நீங்க கொடுத்த 500 ரூபாய்க்கு பேரு அமௌண்டா? பெரிய ஒரு வேர்ல்டு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரு, அதுல இருந்து 500 கோடி எடுத்து வந்துட்டேன். லோக்கல் பேங்க்ல அக்கௌண்ட் கிடையாது. இந்த 500 ரூபாய் எங்களுக்கு சின்ன அமௌண்ட். இதுக்கெல்லாம் நாங்க சில்லறத்தனமா எதுவும் செய்ய மாட்டோம். இந்த பாக்கெட்ல இருக்க சில்லறை ஏடுறா. எங்க இந்த 1 ரூபாய் உங்களுக்கு உறுத்திருச்சா? வாங்க வச்சுங்க. நீ செத்தா உன் நெத்தியில வைக்கிறதுக்கு உதவும். 1 ரூபாய்க்கு போய் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிய, வாயில அடிக்க முதல்ல. வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. பேசாம இரு. ஆத்தா, இப்படி சாவறாரு. நாளைக்கு 9 to 10 கௌரி நல்ல நேரம். அப்பவே கடையை ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் ஊருக்குள்ள போஸ்ட் ஓட்டி நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடலாம். அப்புறம் கடை முன்னாடி தோரணங்க, அப்புறம் வந்து பூ அலங்காரம் எல்லாம் பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாமா? ஓ, இப்பவே உட்கார்ந்து அளவு பாக்குறியா? அதான் அமுதா, நாளைக்கு நல்ல நேரம். அதெல்லாம் இருக்கட்டும் சித்தப்பா. நல்ல மனசோட ஆரம்பிச்சா எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். முதல்ல இந்த சேரை மாத்தணும் சித்தப்பா. சித்தப்பு உட்கார ரொம்ப சிரமமா இருக்கு. ரொம்ப நேரம்லாம் இதுல உட்கார முடியாது போலே, முதுகெல்லாம் வலிக்கும். அதான் அமுதா, இப்பதான் கடையை ரெடி பண்ணிருக்கோம். மறுபடியும் அடியில இருந்து ஆரம்பிக்க போறோம். உட்கார நேரம் இல்லாம உழைச்சாதான் வியாபாரத்துல முன்னுக்கு வர முடியும். தொழில் சூடு பிடிச்சிச்சுன்னா அப்புறம் நாமளே உட்கார நினைச்சாலும் தொழில் நம்மளை உட்கார விடாதாத்தா. அப்படிங்கிறப்ப ஒப்புக்குச்சப்ப அந்த சேர் எப்படி இருந்தா என்னத்தா?
அதானே? இது என்ன மகிழ்மதி ராஜாமாதா சிம்மாசனமா? இப்போதைக்கு இது போதும். கொஞ்சம் மாத்தி வியாபாரம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆடம்பரத்தை காட்டுங்க. என்ன மறக்குது அப்படின்னு சித்தப்பு சொல்றாரு தங்கச்சி. டேய் சொன்னீங்கல்ல, போட்டு கொடுத்தா மட்டும் வலிக்குதோ? நான் நல்லது சொன்னா மட்டும் எப்படி முறைக்கிறா பாரு இந்த கண்ணி. ஆத்தா, நாங்க கடை வச்சு நடத்தும் போது கடன் பாக்கிய நோட்ல எழுதுனா நோட்டு காசு வீணாயிரும்னு சொல்லி சிகரெட் அட்டையில பாக்கிய எழுதி வரவு செலவு கணக்க பார்த்தோம். அப்படி சிக்கனமா இருந்ததுனாலதான் இந்த கடைய கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு கொண்டு வந்தோம். இல்ல சித்தப்பா, இந்த சேர்ல உட்கார அம்புட்டு சௌரியமா படல. நீங்க புதுசாவே வாங்கிருங்களேன். இன்னும் அமுதா சித்தப்பனை எதிர்த்து பேசுறா. சித்தப்பு கதை புராணத்தை எப்படி சொல்றாரு, இவத கண்டுக்காம அசிங்கப்படுத்துறா. சரி ஆத்தா, சரி பண்ணிடலாம். சித்தப்பா சரியாலாம் பண்ண வேணாம், நீங்க புதுசாவே வாங்கிருங்க. புதுசாவா? வாங்கும்போது நல்ல வசதியா இருக்கா தரமா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. குஷனிங் வேணுமா? சித்தப்பா ரூபா கூட குறைச்சான்னு பாக்காதீங்க, அது நல்லா இருக்கான்னு மட்டும் பாருங்க. யோ சித்தப்பு, எனக்கா நெத்தி காசு வைக்கிறேன்னு சொல்ற? இப்ப எல்லா காசையும் கொண்டு போ, சேர் வாங்க. சரித்தா, வாங்கிடலாம். இனிமேதான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. டேய் சொன்னேன்ல, அதெல்லாம் லிஸ்ட் எடுத்து நாளைக்கு ஆக வேண்டியதை பாரு. எங்களுக்கு தெரியும், வாங்க. நாற்காலி ஆசை உனக்கு வந்துருச்சேம்மா. ஆண்டவா. கப்பல்னா கவர்ல, உன் மாமனோட கடை கவர போகுது. அந்த கவலையில தான் ஒத்த கால நிக்கிறாரு. பாப்பா, அந்த கடையில என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னங்க? இரு சொல்றேன். என்ன அலம்பு பண்ணிட்டா? எவ்வளோ சொன்னாரு கேட்கல, அதான் மூஞ்சி சுருங்கி போய் நிக்கிறாரு. எம்பட்டு நாள் இந்த வீட்டை ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தா இப்ப கடையுமா? மா வரைக்கும் போதே நம்மள அம்புட்டு வேலை வாங்குவா. இப்ப மளிகை கடை ஓனர் ஆயிட்டா அம்புட்டுதே. இனி வீட்டுக்கு முறவாச கூட நாம தானே பண்ணணும். இப்ப அமுதா மளிகை கடை நிறுவனராச்சே. இதுக்கு நடுவுல மேம் பொறச்சி வேற பண்றாங்க, பொறச்சி. ஆமா பாப்பா, அவங்க வீட்டுல அமுக்கு நிக்கலிமா இருந்துட்டு இங்க வந்தோன்னே அப்படியே விஸ்வரூபத்தை காட்டுறாளோ. முறையா என்ன பண்ணிருக்கணும்? எல்லா திறமையும் இருக்கிற என்கிட்ட தானே அந்த கடை பொறுப்பை கொடுத்துருக்கணும். கொடுக்கலையே. நீ என்ன முறைக்கிற? காட்டி கொடுத்துற, பேசாம இரு. நம்மளை தான் மதிக்க மாட்டாங்களே. என்ன விடு. சரி பாப்பா, இந்த கடையோட அஸ்திவாரம் யாரு? யாரு? இந்த கடையோட ஆணி வேற யாரு? 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 எல்லாம் நம்ம சித்தப்பு தானே. அமுதா முறையா என்ன பண்ணிருக்கணும்? அவருக்கு தான் கடை பொறுப்பை கொடுத்து கல்லால சிங்க மாதிரி உட்கார வச்சிருக்கணும். என்ன பண்றது? உள்ள பூச்சிக்கலாம் கொடுக்கு மொழிக்கணும், யாருக்கு தெரியும்? அம்பட்டு ஊர் நாயம் பேசுற பெரிய மனுஷிக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே வாட்டத்தை தாங்க முடியல, இதுல மொட்டத்தல ராஜேந்திரன் வேற 10 லட்சம் பணத்தை கொடுத்து கடையும் கொடுத்து சலங்க கட்டி ஆட விட்டுருக்கான். இனி இவன் ஆட்டத்தை கேட்கவா வேணும்? நம்ம தான் பாப்பா வெளுத்ததெல்லாம் பாடணும்னு நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீட்டுல. நம்ம மனசுல இருந்து வெளிப்படையா பேசுறதுனாலதான் எல்லாருக்கும் கெட்டவங்களா தாங்க தெரியும். பலாப்பழம் பார்க்க முள்ளு முள்ளாதான் இருக்கும், உள்ள இருக்கிற பழம் அம்புட்டு தித்திப்பா இருக்குங்க. ஆனா சில பேர் பார்க்க பவுசாதான் இருப்பாங்க, ஆனா உள்ள அம்புட்டும் விஷம். பாய்சன். ஏண்டா மாணிக்கம், இவங்க என் மருமகளை பத்தி தப்பா பேசுறாங்க. நீ என்னடானா என்ன ஏதுன்னு கேட்காம காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்க? அவங்க பேசுற மாதிரி தானே இங்க எல்லாம் நடக்குது. ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அத்தே, அவர்கிட்ட என்ன கேக்குறியா? சித்தப்பாவே பாவம், அவரே மனசு உடைஞ்சு போய் நிக்கிறாரு. இவ்வளவு பேசுறீங்களா அத்தை? உங்க மருமக அங்க கடையில என்ன பண்ண தெரியுமா? எவ்வளவு பெரிய அவமானம்! அதை பார்த்த எனக்கே கண் கலங்கிருச்சு.
டேய் மாணிக்கம், கூறு கெட்டவங்க ஏதோ ஏத்தி விடுறாங்கன்னு நீயும் கிறுக்குத்தனமா யோசிச்சு நம்ம அமுதா கிட்ட எதையும் கேட்டு தொலைச்சிடாத. அவ மனசு கஷ்டப்படுண்டா. பாத்தியாடி? அவ என்ன நினைச்சு அப்படி சொன்னாலும் அவ எது பண்ணாலும் அது நம்ம நல்லதுக்கு தான் இருக்கும். அத்தை, என்னங்க இது? சரி சரி, அமுதா வரா. எதையும் ஒளறி கொட்டாம கொஞ்சம் அமைதியா இருங்க. வாத்தா. இப்படி வெள்ளந்தியா இருக்கியாங்க. என்னாச்சு? எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கிய? அது ஒன்னும் இல்ல அமுதா கண்ணு. கடைக்கு எல்லா பொருளும் வந்துருச்சான்னு கேட்டேன். எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னான். அம்பிட்டுதான். நானும் பொருள் எல்லாம் சொல்லிட்டேன். காலையில வந்துரும். சித்தப்பா, சேர் காலையில வந்துரும்ல. நல்லதா பார்த்து தானே வாங்கிருக்கிய? அதையும் தம்பி சொல்லிட்டான். நல்லதா தான் வாங்கி இருப்பான். சேர விட மாட்டாளே. சித்தப்பா, காலையில விடிஞ்சதும் கடைக்கு போகணும், சரியா? இப்படி ஸ்டைல் பண்ணி சிலிப்பிக்கிட்டு போறா பாரு. போமா போ, உனக்கு அப்படியே சிம்மாசனம் காத்துக்கிட்டு இருக்கு. போ. அம்மா திருந்துனா இந்த குடும்பம் ஒழுங்கா வந்துடும். இந்த வீட்டை நான் நாயத்தை சொன்னா மட்டும் அப்படியே கண்ணு மூடி வெளியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதானே பாவங்க சித்தப்பா. ஆமாடி பாப்பா, நீ சொன்னது கரெக்டு பாப்பா. உண்மையிலேயே சித்தம்மாவை பார்க்கும்போது எனக்கு கண்ணெல்லாம் தேம்பிக்கிட்டு வருது. இந்த வயசுல இப்படி வெள்ளந்தியா இருக்காரு. சரி வா, tomorrow செலிப்ரேஷன் இருக்கு. ஏதாச்சும் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவோம். என்ன ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்றீங்க? இவ்வளவு வெயில் அடிக்குது. 2000 ரூபாய் கொடுத்தா சாமியானா போட்டிருப்பாங்க. ஐயோ, என்னடா மாப்பிள்ள ரொம்ப ட்ரையா இருக்கு. ஒரு வெல்கம் கேர்ள்ஸ் இல்ல, ஒரு மேலதாளம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஓப்பனிங் ஒன்றும் பெருசா இல்லையே. சரி, அந்த 10 ரூபா ரிப்பனை கட் பண்ணி விட்டுட்டு உள்ள போங்கப்பா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்ன வேலையெல்லாம் வந்து நின்றுகிட்டு இருக்கமா? எவ்வளவு வேலையை போட்டு வந்து நிக்கிறோம், சும்மா காக்க வச்சுட்டு நிக்கிறீங்க. நாங்க ஏதாச்சும் சொன்னா மட்டும் உடனே கண்ணு மொழி வெளியே வந்துடும். அமுதா கண்ணு, அண்ணன் எங்க இருக்காருன்னு கேட்டியா? இப்பதான் கால் பண்ணி பேசினேன் அத்தை. இப்ப வந்துருவாங்க. என்ன மாப்பிள, நம்ம ஊர்லயே அமுதா ஸ்டோர் தான் பெருசா ஓபன் ஆக போகுது. கொஞ்சம் ஹாப்பியா வச்சுக்காம இப்படி இருக்க. நல்லா சிரிப்பா. பாக்குறாங்கல்ல, கண்டுபிடிச்சிட போறாங்க. மாப்பிள, என்ன வேணாலும் நடக்கும், சொல்ல முடியாது. காரைக்குடி ஃபுல்லா 10 பிரான்ச் ஓபன் பண்ணாலும் பண்ணுவாங்க. நீ ஒன்றும் ஃபீல் பண்ண, உனக்கு ஒரு பிரான்ச் தருவாங்க. அதுக்கப்புறம் நீ ஓனர் தான். அத்தடி சர்ரா, என்னை பார்த்தா மட்டும் மூட சொல்றீல. உன் மாமன் வரட்டும். இந்த வந்துட்டார்ல. இந்த குரூப்பா வந்துட்டாலும் மாமன் உன்னிடா மண்டைய. இப்ப மூட சொல்லு. அவரை பார்த்தா அப்படியே சுருங்கிடுறீங்க. மறைக்காத. இந்த வந்துட்டார்ல உங்க அப்புச்சி. வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நல்ல நேரம்னா முடியல, கடையை திறந்துடலாமா? நீங்க தானே எங்களுக்கு நல்ல நேரம். ஆத்தாடி, என்ன பெரிய வார்த்தையெல்லாம். சீக்கிரமா கடையை ஓபன் பண்ணுங்க, வியாபாரத்தை ஆரம்பிப்போம். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். நீங்க தான் கடையை ஓபன் பண்ணணும். ஆமா, அவர் தானே காசு கொடுத்தாரு. உங்களால தானே இந்த கடையே எங்களுக்கு திரும்ப கிடைச்சது. ஏட்டா, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. எல்லாரும் என்ன வெட்டு ரத்தம்னு சண்டைக்கு தான் கூப்பிடுவாங்க. ஆளை வெட்டுற என்ன ரிப்பன் வெட்ட சொல்றியாத்தா? சீக்கிரத்துல இவங்களுக்கு வெட்டு விழுங்க. எப்படி ஏமாத்திடுவாங்க. கோவம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும். ஆமாங்கய்யா, உங்க திருக்கரங்களால திறந்து அமுதா இன்னும் மேல மேல வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. பேசுறதுல கேட்டுச்சா? சரி வாங்கம்மா, போங்க.
அப்புறம் என்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. அம்மா அமுதா ராஜமாதா உங்க சிம்மாசனத்துல போய் உட்காருங்க. கடையை புடிச்சிட்டீங்க. சேர்ல யாரு உட்கார போறா? மேடம் தான், வேற யாரு? போமா. வாங்க. வாங்க உட்காருங்க. வாங்க. நான் நினைச்சது தப்பா போச்சு. என்னத்தா என்ன போய் இங்க உட்கார சொல்லிட்ட?